முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழக காவல்துறை. என்னன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக 900 குற்றவாளிகள் ஆஜராக போவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது மிக பெரும் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா, அவர் யார் யாருக்கெல்லாம் அரசு வேலை வாங்கி கொடுத்தாரோ, பணம் வாங்கிட்டு அவங்க எல்லாருமே தமிழக காவல்துறை வளைச்சி போட்டு தூக்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆஜராக இருக்காங்க. ஸோ இவங்க வாக்குமூலங்கள் கொடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி நிலைமை மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக தான் போகுது. மக்களே, தற்பொழுது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணதை அடுத்து யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து அரசு வேலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தமிழக காவல்துறை தூக்கி இருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 பேருக்கு இவர் அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கல என சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று செந்தில் பாலாஜியின் வழக்கில் நடைபெறப் போகிற விசாரணையில் சிறப்பு நீதிமன்றம் என்ன வழக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க, காவல்துறைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல. ஆனால் இப்போதைக்கு செந்தில் பாலாஜியின் வழக்குக்கு எதிராக 900 குற்றவாளிகள் ஆஜராக இருப்பது மிக பெரும் அதிர்ச்சி தான். கண்டிப்பாக அவங்க என்னென்ன வாக்குமூலங்கள் கொடுக்குறாங்களோ அதை வைத்து செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக சிறைக்கு செல்வாரா, இல்லை தண்டனை எந்த அளவுக்கு இருக்க போகுது என்பதை அடுத்த கட்ட விசாரணையில் நீதிமன்றம் தரமான ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு செந்தில் பாலாஜி நிலைமை ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 900 பேர் அவருக்கு எதிராக வாக்குமூலங்கள் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியுடன் இணைந்து இந்த ஊழலில் ஈடுபட்ட எம்எல்ஏ எம்பிக்களையும் தற்போது காவல்துறை இந்த கூட்டத்தில் சேர்த்திருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இவங்களும் எப்படி தப்பிக்க போறாங்க, இவங்களையும் தப்பிக்க விடக்கூடாது, யார் யாரெல்லாம் இந்த ஊழல் வழக்கில் சிக்கிக்கவங்கள எல்லாரையுமே வச்சு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கப்பட்டு யார் யாரெல்லாம் அரசு வேலையில் சேர்ந்தாங்களோ அவங்களுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜராகி இவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மிக பெரும் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு செந்தில் பாலாஜி நிலைமை ரொம்பவும் மோசமான நிலைமை தான். கண்டிப்பாக இன்று நடைபெறுகிற விசாரணையில் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு 14வது முறையாக நீதிமன்ற காவல் கிடைக்குமா, இல்லை வேற ஏதாச்சும் புதிய முடிவினை எடுக்குமா நீதிமன்றம் என்பதை அடுத்த கட்ட விசாரணை. கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஏன் இவ்வளவு தாமதம், கிட்டத்தட்ட 6 மாத காலமாக செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவலே கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவரைக்குமே செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, கடைசியான தீர்ப்பு கொடுக்காம இருப்பதற்கான காரணங்கள் என்ன, நீதிமன்றம் ஏன் இவ்வளவு தாமதம் பண்றாங்க என்பது அரசியல் வட்டாரத்தில் கேட்கப்படக்கூடிய மிகப்பெரும் ஒரு கேள்வியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் செந்தில் பாலாஜி வழக்கு அவ்வளவு பயமா தீர்ப்பு கொடுப்பதற்கு நீதிபதிக்கு அப்படின்ற மாதிரி கூட கேட்கறாங்க. ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் இன்னும் சரியான எவிடன்ஸ் கிடைக்காதனால தான் இவ்வளவு நாள் தள்ளி போட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் அவர் அரசு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு, யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க என்பதற்காகவே இவ்வளவு நாள் இந்த வழக்கை தள்ளி போடுவதற்கான ஒரே ரீசனாக இருந்துட்டு இருந்துச்சு என தமிழக காவல்துறை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் மிகப்பெரிய திருப்பம் கிடைக்கப் போகுது. இந்த 900 குற்றவாளிகள் கொடுக்கப்படும் வாக்குமூலத்தை வைத்தே செந்தில் பாலாஜி நிலைமையை முடிவு செய்யும் என நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? செந்தில் பாலாஜிக்கு எதிராக 900 குற்றவாளிகள் வாக்குமூலமாக கொடுக்க போறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.